ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்தும் நண்பர்களே, குறிப்பாக சாம்சங் மொபைலை பயன்படுத்தும் நண்பர்களே, அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். குறிப்பாக இந்த கூகுளோட இந்த மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை பற்றின டீட்டெயிலான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். எதுக்கு நான் கூகுளோட அப்ளிகேஷனை அதுவும் சாம்சங் மொபைலில் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இனி அதைத்தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஏன்னா சாம்சங் மொபைலுக்குன்னு சொந்தமாக ஒரு மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருக்குது. அதை அமெரிக்காவில் ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு எந்தவித புது விஷயங்களையும் சாம்சங் தரப்புல இருந்து வராது. பட் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. எதனாலன்னா சாம்சங்கும் கூகுளும் அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமா கூகுள்காரன் இந்த மெசேஜஸ் அப்ளிகேஷனை அப்படியே கடப்பில் போட்டிருந்தான், எந்தவித அப்டேட்டும் இல்லாமல். ஆனால் சமீப காலமாக நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த போதே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷன், அதில் கூகுளோட ஜெமினி இருக்குது. 2-3 இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இந்த மெசேஜஸ் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சேட் பண்ணக்கூடிய ஒரு ஐக்கான் இருக்கும். அதுக்கு மேலே இந்த கூகுளோட ஜெமினி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படிலாம் தவிர்க்கலாம், அது எப்படி அந்த இடத்துல இருந்து மறைக்கலாம், அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். கூகுளோட மெசேஜஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாட்டம் ரைட்டில் ஆர்சிஎஸ் சேட்டோட ஐக்கான் இருக்குது. அதுக்கு மேலே ஜெமினி இருக்குது. அந்த ஐக்கானை நம்ம மறைக்கணும். அதுக்கு டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் மெசேஜஸ் செட்டிங்ஸ், பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜெமினி இன் மெசேஜஸ். இப்போ ஷோ ஜெமினி பட்டன் இது டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது. இதை நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணால் கீழே ஒரு மெசேஜ் வரும். ஆல்ரெடி ஜெமினி கூட சேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆர்கைவில் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் மீண்டும் மெசேஜஸ் பகுதிக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணுவோம். கூகுளோட மெசேஜஸை ஓப்பன் பண்ணும் போது அங்கே ஜெமினி ஐக்கானை பார்த்தோம்ல, இப்போ அது இங்கே இருக்கான்னு பார்ப்போம். இல்லைல்ல, இந்த மாதிரி நீங்கள் அதை டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அதை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கூகுள் மெசேஜஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ யாராச்சும் நமக்கு ஃபோட்டோவோ வீடியோ அனுப்புகிறாங்கன்னா அது ஒரு தப்பான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம தடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அதுக்கு கூகுள் மெசேஜஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட செட்டிங் மூலியமா. இந்த செட்டிங் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபோட்டோ வீடியோ எசக்க புசகா இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் பிளட் பண்ணி என்ன பண்ணும், நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீச் பண்ணும் போதே அதை ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பு நம்முடைய கூகுளோட மெசேஜஸ்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி போட்டோவெல்லாம் நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள்காரன் நம்மகிட்ட ஒரு சில பெர்மிஷன்லாம் கேட்குறான். அதெல்லாம் நீங்க முறையா கொடுத்தா மட்டும்தான் உங்களாலையும் அந்த மாதிரி எசக்கு புசக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்ப முடியும். ஸோ அந்த செட்டிங்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பேக் ஃபயர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்புவாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம அக்கௌண்ட் ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே தடுத்துடலாம். அதுக்கு தான் இந்த செட்டிங். கூகுள் மெசேஜஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர், அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் பண்ணுற மெசேஜஸ் அப்ளிகேஷனை டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், மெசேஜஸ் செட்டிங்ஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி, மேனேஜ் சென்சிட்டிவ் கண்டென்ட் வார்னிங். இது பார்த்தா ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. இதை தட்டினா அடுத்த போதிக்குள்ளே போகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். பட் தட்டுங்க, டைரெக்டாக ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே கொண்டு போகும். வார்னிங்ஸ் இன் கூகுள் மெசேஜஸ், அதை நீங்கள் ஆன் பண்ணுங்க. இன்கமிங் ஃபோட்டோஸ் ஆர் பிளர்டு, ஃபோட்டோஸும் வீடியோஸும் யாராச்சும் தப்பானதாக அனுப்புனாங்கன்னா பிளர்ட் ஆகி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிடுவான் இந்த கூகுள்காரன். அடுத்து நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோவை அனுப்ப முயற்சி பண்ணீங்கன்னா ரிக்வயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் கூகுள் மெசேஜஸ். இப்போ நமக்கு ஆர்சிஎஸ் சேட் மூலியமா நமக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அந்த மெசேஜ் ஒரு சிம்பிள் மெசேஜ் தான். அதுக்கு மெனக்கெடுத்து நம்ம டைப் பண்ணி ரிப்ளை பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு கூகுள்காரன் என்ன பண்ணுறான்னா, அவனே நம்ம அந்த செட்டிங்கை ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா வந்த மெசேஜை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ரிப்ளையை ஒரு 3 நாள் கொடுத்துட்றான். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா தட்டி என்ன பண்ணலாம், இமீடியட்லி அப்படியே டைரெக்டாக அனுப்பலாம். இல்லைன்னா அதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் சொல்லணும்னா
அந்த சேஞ்சஸை கொண்டு வந்து கூட நம்ம அனுப்ப முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்கு. அதை நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பயன்படுத்துவீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் கூகுள் மெசேஜஸ்ல ஓபன் பண்ணி பார்த்துடலாமா? ஓபன் பண்றேன். இப்போ டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், மெசேஜஸ் செட்டிங்ஸ், சஜஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன். இங்க சஜஷன் போட்டு கீழே ஸ்மார்ட் ரிப்ளைன் இருக்கு, அதை நீங்க தட்டுங்க. இந்த 3 பகுதி எதுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே உள்ளதை தெரிஞ்சுக்கணும். ஸ்மார்ட் ரிப்ளைஸ். இப்போ யாராச்சும் ஆர்சிஎஸ் பகுதியிலிருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டைப் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக கூகுள்காரன் நமக்கு ஒரு சில வார்த்தைகளை கொடுப்பான். அதாவது அனுப்பின மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை மெசேஜை வந்து நமக்கு கொடுப்பான். அதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணும் போது டேப் டு சென்ட், அதை தொட்ட உடனே அவங்களுக்கு ரிப்ளையா போகணுமா, இல்ல டேப் டு எடிட், அதாவது நீங்க தொட்ட உடனே உங்களுடைய அந்த பாக்ஸ்ல வந்து அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சென்ட் பண்ணுமா? அதுக்கு தான் இந்த பகுதி. குறிப்பா இதுல 2 ஹைலைட்டான விஷயங்கள், மேல உள்ளது கீழே உள்ளது. அந்த ஸ்மார்ட் ரிப்ளையை தட்டின உடனே போகணுமா, இல்ல அந்த ஸ்மார்ட் ரிப்ளையை எடிட் பண்ணி அனுப்பணுமா? அதுக்கு உண்டான செட்டப் தான் இது. இதை நீங்கள் முறையாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா இந்த பாருங்க, ஆர்சிஎஸ் மெசேஜுக்கு மேலே ஸ்மார்ட் ரிப்ளை வரும். இப்போ யாராச்சும் அனுப்புனாங்கன்னா, ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும். அதுக்கு நான் முதல்ல காமிச்ச அந்த செட்டிங் தான். அதை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அடிக்கடி சில சமயங்களில் இந்த நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க மூலியமா செல் ப்ராட்காஸ்ட் வழியா நமக்கு டெஸ்ட் மெசேஜ்லாம் வரும், ஒரு சவுண்ட்லாம் வரும் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் இந்த கூகுள் மெசேஜஸ் வந்து சேர்த்து வச்சிருக்கும். நம்ம வந்து அந்த செட்டிங்கை ஆன் பண்ணி வச்சிருந்தோம்னா கடந்த காலங்களில் எத்தனை டெஸ்ட் மெசேஜ் நம்ம ரிசீவ் பண்ணோமோ அது எல்லாத்தையும் நம்ம முறையாக கிளியரும் பண்ணலாம். அது வேண்டான்னா நம்ம அதை பெர்மனண்ட்டாக ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு அடிக்கடி கவர்மெண்ட் தரப்புல இருந்து அலர்ட் மெசேஜ்லாம் போடுவாங்கல்ல, அது ஒரு இடத்துல தேங்கி இருக்கும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி அழிக்கிறது? கூகுள் மெசேஜஸை ஓப்பன் பண்ணுவோம். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் மெசேஜஸ் செட்டிங்ஸ், அட்வான்ஸ்ட் வயர்லெஸ் எமர்ஜென்சி அலர்ட்ஸ். பார்த்தீங்களா? டெஸ்டிங் சொல்லிட்டு போட்டிருக்கா. இது எல்லாமே நம்முடைய கவர்மெண்ட் தரப்புல இருந்து அனுப்பக்கூடிய மெசேஜஸ். இது எல்லாம் இங்கே தேங்கி இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டெஸ்ட் மெசேஜஸை நான் வந்து தட்டினா இந்த மாதிரி போட்டிருக்கோம். திஸ் இஸ் அ டெஸ்ட் செல் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் சென்ட் பை நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இன் கோஆர்டினேஷன் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். சரியா? இதை நம்ம கிளியர் பண்ணா டாப் ரைட்ல 3 டாட் இங்க பாத்தீங்களா, டெலிட் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கா. அதை நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும். எவ்வளவு இந்த டெஸ்ட் மெசேஜை வந்து நீங்க ரிசீவ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். சமல இது எப்படி நம்ம வந்து ரிசீவ் பண்றோம், ஏன் இந்த இடத்துல அது சேவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ரைட்ல 3 டாட்டு, அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இது டைரெக்டாக ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே கொண்டு போகும். பாருங்க, அலோ அலர்ட்ஸ்னு போட்டிருக்கா. ரிசீவ் வயர்லெஸ் எமர்ஜென்சி அலர்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுது. சரியா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான விஷயம் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணிடலாம். ஃபைனலி கூகுளோட மெசேஜஸில் ஆர்சிஎஸ் வழியாக பேக்கப்பை நீங்கள் அனுப்ப முடியும். அப்படி நீங்கள் அனுப்ப முயற்சி பண்ணுறீங்க, எதிர்த்தரப்பு நபர்கிட்ட அந்த வசதி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இருந்துச்சுன்னா அவரால் ரிசீவ் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா உங்களால் முறையாக அதை அனுப்ப முடியாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூகுள்காரன் நமக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் கொடுத்தாங்க. எப்படின்னா எம்எம்எஸ் எஸ்எம்எஸ் 2 ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது வழியாக கூட இந்த பேக்கப் ஃபார்மேட்டை அனுப்ப முடியும். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நான் எதை சொல்லுவேன்னா எஸ்எம்எஸ்ஸை சொல்லுவேன். எஸ்எம்எஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அது வழியாக நீங்கள் அந்த பேக்கப் ஃபார்மேட்டை ஒரு லிங்க் பேஸ்டில் அவருக்கு அனுப்ப முடியும். அதை அவரால் ஈஸியாக ரிசீவ் பண்ணி அதை என்ன பண்ணலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குண்டான ஒரு செட்டப்பை கூகுள் மெசேஜஸில் கொடுத்துருக்காங்க. எப்போ ஆர்சிஎஸ்ல வேலை செய்யலையோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் மெசேஜஸை ஓப்பன் பண்ணுறேன். டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் மெசேஜஸ் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஆர்சிஎஸ் சாட்ஸ் அதை நான் தட்டுறேன். பேக்கப் ஃபார்மட் ஃபார் சென்டிங் அட்டாச்மெண்ட்ஸ் அதை நான் தட்டுறேன். இங்கே எம்எம்எஸ் வழியா அட்டாச் பண்ணி அனுப்பலாம், எஸ்எம்எஸ் வித் லிங்க் அப்படியும் நீங்க செய்யலாம். பெட்டர் எனக்கு என்ன தோணுதுன்னா எம்எம்எஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா எஸ்எம்எஸ் வித் லிங்க். இப்போ ஒரு பேக்கப் ஃபார்மட்டை வந்து நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு லிங்கா எஸ்எம்எஸ் வழியா அனுப்புறதுக்கு
நீங்கள் எஸ்எம்எஸ் வித் லிங்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேக்கப் ஃபார்மேட்டை நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் வழியாகவே அந்த நபருக்கு அனுப்ப முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுள் மெசேஜஸில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனலில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு 5 அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நினைக்கிறேன். ஏன்னா சாம்சங்காரன் ஆல்ரெடி அவனுடைய சொந்த மெசேஜஸ் ஆப்பை வந்து ஓரம் கட்டிட்டான். இப்போ முழுக்க முழுக்க கூகுளோட இந்த மெசேஜஸ் தான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால் எல்லாருமே பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களெலாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கேன். அதில் குறிப்பாக கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அல்லாய்.